வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என்னோட 27வது ஆண்டு திருமண நாளை போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் எனக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறீங்க. எல்லா நண்பர்களுக்குமே நான் ஷேர் பண்ணேன். ஒருத்தருக்கு கூட மனசாட்சி இல்லை. 40 வருஷமா 30 வருஷமா ப்ரொடக்ஷன்ல வேலை செஞ்சு எத்தனை நண்பர்கள் கூட இருந்திருக்கேன். எத்தனை நண்பர்களுக்கு நம்பர் என்கிட்ட கொடுத்துருங்க. எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல என்கிட்ட பேசுறீங்க. எப்படி அடியோடு மறந்துடுறீங்க? நீங்க வேற ஜாதி நான் வேற ஜாதி ஆயிட்டுமா? இந்த யூடியூப் ஆரம்பிச்சுல இருந்து நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேசுறதுக்கே தயங்குறாங்க. என்னை பார்த்தா அப்படியே அப்படின்ட்டு போறாங்க. இது என்ன பழக்கம்? எப்படி உங்களுக்கு இப்படி மனசு மாறுன்னு தெரியல. ஒரு பிறந்தநாள்னா 100 போன் போடுவீங்க, ஒரு பக்ரீத்னா 100 போன் போடுவீங்க, ஒரு ரம்ஜானுன்னா 100 போன் போடுவீங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் யாருமே இல்லையே. எல்லாம் கால சூழ்நிலை உங்களை மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி ஏதோ ஒரு 10-20 பேர் என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்போதுமே நன்றி உள்ளனா இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட மனசுல நிறைய கேள்விகள், நிறைய வலிகள், நிறைய எண்ணங்கள், சிந்தனைகள். சரியான முறையில தூக்கம் இல்லை. ஏதோ ஒண்ணு சொல்லணும் மக்களுக்கு. இங்க நடக்கிற நிகழ்வுகள், நடக்கிற காட்சிகள்லாம் பேப்பர் பார்த்தாலும் சரி, நியூஸை பார்த்தாலும் சரி, தினமும் ஒரு இடத்துல கற்பழிப்பு, தினமும் ஒரு இடத்துல வன்கொடுமை, தினமும் ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரன் மொத்தம் போட்டு அடிக்கிறது, தினமும் ஒரு இடத்துல தில்லுமுள்ளு பண்றது, ஏமாத்தம் பண்றது, இப்படியவே நியூஸ பார்த்துட்டு தான் நமக்கு என்ன சொல்றதுன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. இன்னும் மற்ற வல்லுநர்கள் போல, மற்ற அறிவாளிகள் போல அறிவுஜீவியா என்னால பேச முடியல. அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட் கிடையாது, அதுக்கு தகுந்த பொருளாதாரம் கிடையாது. அதை சேகரிச்சு நம்ம போடுறதுக்கு நிறைய பேர் உதவி பண்றேன் செய்கிறேன்னு சொன்னோம். எல்லாருமே ஏமாத்திட்டு போயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அது ஏன் விலகுனாங்க, எப்படி விலகுனாங்கிற விஷயத்துக்கே நான் போகல. இருந்தாலும் இன்னைக்கு உள்ள சூழல்ல நாம் தமிழ் கட்சி வளர்ச்சிங்கிறது மிகவும் வலிமையான ஒரு வளர்ச்சியா மாறிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் குடமுழுக்கு 16 ஆண்டு காலமா தமிழ்லே அங்க ஓதுவார்கள். நம்ம சமஸ்கிருதத்துல ஐயருங்க ஓதுவாங்களா, அந்த ஓதுல தான் நடந்திருக்காங்க. அது பல முறை பல இடங்கள்ல அண்ணன் சீமான் வலியுறுத்தி இப்ப இந்த முறை மிகவும் வலிமையா கோர்ட்டு கேஸுன்னு போய் அந்த குடமுழுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. என்னடா இவன் திருச்செந்தூர் முருகனை பத்தி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு 12 வயசு 13 வயசு வரைக்கும் முருகன்கிற தெய்வத்தை தான் வணங்கிட்டு இருந்தேன். எங்க குலதெய்வம் சுடலமடர் சாமின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மாடசாமின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சிறு வயசுல விரதம்லாம் இருந்திருக்கேன். 40 நாள் விரதம் இருப்பேன். நான் அந்த கோயிலுக்கெல்லாம் தைப்பூசத்தெல்லாம் போக முடியாத சூழல் தான். இருந்தாலும் ஏதோ ஒரு பற்று அந்த முருகன் மேல எனக்கு ஈடுபாடு இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் அழகில் சிறந்தவன் முருகன், அது வேற யாராலையுமே தவிர்க்க முடியாது. அதே மாதிரி என்ன எல்லாருமே என்ன சொன்னாங்க, அழகானவன் அழகான முக ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அப்ப இறந்துட்டு வறுமையில வாரிக்கிட்டு அங்கேயும் சோத்துக்கு அலைஞ்ச காலங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் அது முருகன் ஏதோ ஒரு அனாதை மாதிரி. அவர் அப்பங்கிட்ட குடிச்சிட்டு போயிட்டாரு, அவர் இந்த மலையில போய் உட்காந்தாரு, அந்த மலையில போய் உட்காந்தா அந்த ஒரு ஊன்றுதல் இந்த 6 படை வீடுகளுக்குள்ள அத்தனை கோயில்களுக்கு நான் போயிருக்கேன். அது ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு. அந்த கோயில்ல இப்ப தமிழ்ல குடமுழுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. அதோடு மட்டும் இல்ல, என்னை வளர்த்தவர் இருக்காருங்களா MS அப்துல் மஜித், அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு சுற்றுலா போகும்போது அங்க போயிருக்காங்களாம். அவர் சொல்லுவாரு, நமக்கு என்னடா சிலைய பாக்குறோம், சிலை நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் கிடையாது. இருந்தாலும் அந்த சிலையை பார்க்கும்போது கூட அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எங்க நீ நிறைஞ்சிருக்க அப்படின்னு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்பாரு. இது அவர் உண்மையே சொன்னாரா, பொய்யா சொன்னாரா, இல்ல அனுபவத்தை சொன்னாங்களா? அதனாலதான் அத்தனை கட்சிக்காரங்க, அத்தனை மதத்தினரும், அத்தனை ஜாதியினரும் எங்க பாப்பா வீட்டுக்கு வருவாங்க. வார வாரம் பிரியாணி சாப்பிடுவாங்க, வார வாரம்
கோயில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, கூழ் ஊத்துனா வந்து வசூல் கேட்பாங்க. இது எங்க பாப்பா வந்து எனக்கு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் எங்க அம்மா வந்து நான் போய் பாக்குறேனாக்க எங்க வளர்ப்பு அம்மா வந்து சொன்னாங்க, எது எப்படி இருந்தாலும் சரிதான், தாய்க்கு ஒரு புடவை வாங்கிக்கிறது, தாய்க்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறது, அந்த புடவையை கொடுக்கறதுக்கும் என் தாயை சந்திக்கிறதுக்குமே எனக்கு வந்து முடியல. பல தடைகள், பல பிரச்சனைகள். அப்படி உள்ள சூழல்ல நான் வந்து முருகனை வணங்கினேன். முருகன் தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகனை வந்து நான் மிகவும் நேசிச்ச, அந்த சின்ன வயசுல விரதம் எல்லாம் இருந்திருக்கேன். அப்படி இருந்த காரணத்தினால எனக்கு இந்த முருகப்பெருமானுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்ட்டு அவர் வந்து போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த தமிழக அரசுக்கு வலிமையான கடுமையான போராட்டங்களை, அறிவுரைகளை, நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தாரு. அதுல வெற்றி கண்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தமிழ் குடமுழுக்கு, அந்த குடமுழுக்கு இத்தனை வருட காலம் எத்தனையோ ஆட்சியாளர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள், எத்தனையோ மத்திய கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர், இத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் தமிழில் குடமுழுக்கு முழுமையாக நடைபெறுவதற்கு ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்பயே அவருக்கு இவ்வளவு புகழ் இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை மூடி மறைக்கிறாங்க ஊடகங்கள். வந்து இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அண்ணன் சீமான் கட்சி தான் காரணம், அண்ணன் சீமான் தான் காரணங்கிறது எல்லா தமிழர்களுக்கும் தெரியுது. ஆனால் அது ஊடகங்கள் மறைச்சு தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடந்துச்சு, கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படின்ட்டு நிறைய பேர் பேரை சொல்ல விரும்பல. இதை எப்படி நான் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் தமிழன் எங்குமே தலை நிமிர்ந்து வாழ்வானுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இப்ப மாமன்னர்ன்ட்டு ஒரு எழுத்தாளர் வந்து அமெரிக்காவில் போயிட்டு பேசி பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த வீடியோக்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க, தமிழ் ஆராய்ச்சியாளர்கள். நீங்க எந்த மொழி, எந்த மதம், எந்த ஜாதி, எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, தமிழ்ல அம்மானு கூப்பிடுற வார்த்தையும் தமிழ்ல அப்பானு கூப்பிடுற வார்த்தையும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. வாழ்க்கையில வந்து நம்ம வந்து மறந்துட்டுனா மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த முருகப்பெருமானுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே தான் காரணம். தமிழில் குடமுழுக்கு நடந்து இன்னைக்கு ஓதுவார்கள்லாம் தமிழ்ல வந்து பேசும்போது எங்க தருமை ஆதினமையாவெல்லாம் பார்த்தேன் வீடியோல. அதனாலதான் இந்த காணொலி. தயவு செய்த மக்களே, தமிழை நேசிப்போம், அண்ணன் சீமானை வெற்றி பெற செய்வோம், அண்ணன் சீமானுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேசலாம், அவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் காலம் அவருக்கு கனிந்து வந்து கொண்டிருக்கிறதுக்கு அதுக்கு வெற்றியான சாட்சி முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானே வந்து வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு. இனி வரும் காலங்கள் அண்ணன் சீமானின் காலங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறார். GMD மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன் மாயவரத்தான். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா, ஜெயிப்பது யார் தோற்பது யார், போட்டி நடக்குது பூமியிலே. மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன் ஏமாத்துறான். படிச்சவனும் அதை நம்புறான், பாமரனும் இதை ரசிக்கிறான். எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா. எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா, ஜெயிப்பது யார் தோற்பது யார், போட்டி நடக்குது பூமியிலே.